ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சாரா. ஆசைப்பட்டு கேட்குறேன், இஷ்டப்பட்டு பண்ணலன்னா கஷ்டப்பட்டு நிற்பேன். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் லடாக் முடிச்சுட்டு வந்த உடனே நான் வந்து மீட்டப் வைக்கிறதா சொல்லியிருந்தேன். அதில் ஃப்ளாகும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். பட் சம் சுச்சுவேஷன்ஸ் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. பிகாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளப் பைக்கர்ஸ்க்காக க்ரியேட் பண்ணுறதா சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கான ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து மீட்டப்க்கான அப்டேட்டை நான் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா துருவம் தான் போயிட்டுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மெம்பர்ஸ் தான் க்ளோஸாக இருக்கிறது. ஸோ அந்த 7 மெம்பர்ஸில் சும்மா வெட்டியாக இருக்கிறது நாங்கள் 3 பேர் மட்டும்தான். ஒன்றும் இல்லை, அவங்க 2 பேர் படிச்சுட்ருக்காங்க, அதனால தான் சொல்கிறேன். ஸோ அதனால் நாங்கள் வந்து கிளைமேட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ அதனால் எங்கன்னா போகலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸை சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ நான் அதெல்லாம் ஒத்துக்காமல் நான் வந்தால் அந்த பிளேஸ்க்கு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சதுனால சரின்னு ஓகே சொன்னாங்க. பட் நான் வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது அங்கே, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணி நான் கூட்டிகிட்டு போனேன். பட் அதுலேயும் என்ன பிரச்சனைனா அவங்களுக்கு தெரியாது, அது ஒரு சீசனல் வாட்டர் ஃபால்ஸ். மழை வந்தால் மட்டும் தான் அங்கே தண்ணி இருக்கும். ஸோ நான் லே போயிட்ட அப்புறமா அங்கே வந்து மழை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ தண்ணி வந்திருக்கணும் ஒரு நம்பிக்கையில் அவங்கக்கிட்ட வாட்டர் ஃபால்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ நிறைய பேருக்கு தெரியாது அங்கே அப்படி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. பிகாஸ் அது சீசனல் வாட்டர் ஃபால்ஸுன்றதுனால நம்ம போகிற டைமுக்குலாம் நான் வந்து தண்ணி இருக்காது. ஸோ மழை எப்போ வருதோ அப்போ மட்டும் அங்கே தண்ணி இருக்கும். ஸோ அதனால தான் நிறைய பேருக்கு தெரியாது. நான் வந்து ஃபஸ்ட்டு அங்கே தண்ணி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்டார்டிங் போகும்போதே ஒரு ஏரி இருக்கும். ஸோ அந்த ஏரி நான் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன். பிகாஸ் அங்கே அந்த ஏரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஏரியில் தண்ணி இருந்தால் ஃபால்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஏரியில் தண்ணி இல்லைன்னா கண்டிப்பாக அந்த ஃபால்ஸ் இருக்காது. ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸ்லேருந்து தான் அந்த ஏரிக்கு தண்ணி வருது. ஸோ அதனால் அந்த ஏரியில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக தண்ணி இல்லை. அதிலே நான் கண்டுபிடிச்சிட்டேன் நான் அங்கே வந்து ஃபால்ஸில் தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு மாற நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். பிகாஸ் பார்த்தீங்கன்னா மேலே போனீங்கன்னா ட்ரக் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு செம்ம பிளேஸ் இருக்குது. ரியலி ரொம்பவே சூப்பராக இருக்கும், சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஸோ அதனால் என் ஃப்ரெண்ட்ஸை கூட கூட்டிகிட்டு போனேன். ஸோ நேராக நான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ் இருக்க இடத்துக்கு போகாமல் நான் வந்து ட்ரக் பண்ணுற பிளேஸ்க்கு நான் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தேன். பிகாஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே ஃபால்ஸ் இருக்க பிளேஸ் கூட்டிகிட்டு போனால் உதவாங்க. அதனால தான் போகிற வழி ஃபுல்லாக நான் லாஸ்ட் டைம் இந்த பிளேஸ்க்கு வரும்போது ஃபுல்லாக காஞ்சு போயிட்டு இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்குது. பிகாஸ் மழையெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்குது. எனக்கு ட்ரைவ் பண்ணுறதுக்குமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த கிளைமேட்டில். ஸோ அதே இதில் ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போயிட்டுருந்தோம். வந்து ரொம்ப நாள் ஆச்சுல. ஃபஸ்ட்டு கொஞ்சம் வழி மறந்துட்டேன் நான். பட் அதுக்கப்புறம் ஞாபகப்படுத்தி நானும் கிளம்பிட்டேன். ஸோ ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம் நானும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ அங்கே போயிட்டு ரீச் ஆகிட்டு ட்ரக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட் எல்லாமே ஃபுல்லாக க்ரீனிஷாக இருந்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் கொஞ்சம் ஆபத்தாகவும் இருக்கும். பிகாஸ் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து க்ரீனிஷாக இருக்கிறதுனால ஃபுல்லாக கவர் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ எங்கே பாம்பு பூச்சி புழுவெல்லாம் எங்கே இருக்குன்னே தெரியாது. கொஞ்சம் வில்லேஜ் சைட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கும் அந்த மரவட்டைலாம். பட் மலையிலலாம் பார்த்தீங்கன்னா மவுண்டைன் சைட்லாம் போனீங்கன்னா ஃபுல்லாக பெருசு பெருசாக இருக்கும் அந்த மரவட்டையெல்லாம். எனக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப பயமாக இருக்கும். பாம்பு பார்த்தா கூட அவ்வளோ பயப்பட மாட்டேன். பட் அந்த மரவட்டையை பார்த்தா எனக்கு அவ்வளோ பயமாக இருந்துச்சு. ஸோ அதனால் நானே அங்கங்கே கத்திட்டு இருந்திருப்பேன். ஸோ காயை பார்த்துட்டு ஆனால் அங்கே வலையெல்லாம் போட்டு செய்வாங்க. போதும் கூனி கூனி பண்ணி செய்வாங்களா? போதும் மரத்துக்குள்ள இதுக்குள்ள படுறா அதுவா உங்களை கைட் பண்ணி கூட்டிட்டு போனாலும் சார்ஜ் எனக்கு கிளிக்கிறான். கைட் பண்ணி கூட்டின்னு போறான் கைடு. ஏன்னா வலையில் இருக்கு அது இருக்குன்னு காமிச்சிட்டு போறியா? திடீர்னு ஒரு மழைப்பா வந்து
அது எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? கிளிக்க தெரியும் உனக்கு. அவன் எப்படி ஓடுவான்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் சொல்ல தம்பி 5 நிமிஷத்துல தெரிச்சு ஓடிடுவேன். அதெல்லாம் ட்ரிப் வண்டியை வெயிட் பண்ண மாட்டேன். நீங்க வாங்கி சொல்லிட்டு வண்டியை வெயிட் பண்ணுவாங்க. பரவாயில்ல. இதை விட மஞ்சள் மேல் பேச பார்த்து வர மாதிரி நம்ம எல்லாம் குளியல் தள்ளி அவ போயிடுவா. நானும் அவனை மாதிரி காப்பாற்றலாம் நினைக்க மாட்டேன். நான் விழுறதே நீ தானே. நாங்கள் காப்பாற்றணும்னு நினைக்க மாட்டோம். ஒழுங்கா உள்ளாடுங்க. நல்லா சுற்றி போட்டு யார் வேணாலும் எடுத்துக்கலாமே இதை. கவர்மெண்ட் கொடுப்பாங்கம்மா. யார் வேணாலும் எடுத்து வாங்கம்மா. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீயா? அப்படின்னா ஒரு பாறை கூட மிஞ்சாது. இங்கே ஏதோ இருக்கு என்ட்ரன்ஸ். ஆனால் இங்கே சூப்பராக இருக்குல்ல. பாம்பு தொப்புள் உள்ளுமா இப்போ கீழே. பச்சை பாம்புலாம் உள்ளும். பச்சை பாம்புலாம் அப்படி தான் உள்ளோம். நானும் அப்படியே பிடிச்சி கடிச்சுருவான். கிளிக்க வேணி கழுத்தை கடிச்சு இப்போ தலையை உடம்புக்கு நல்லதப்பா. இதுல புரோட்டீன் சத்து இருக்கு, மாவு சத்து இருக்கு, முக்கியமா எனர்ஜிக்குது. குடிச்சா சீக்கிரம் போய் சேர்ந்துருவீங்க. நான் சும்மா சொல்றேன். வந்து போறேன். ஒன்னே கழுத்து மட்டும் மாட்டிக்கிட்டு விடு. நாகபாம்பு உள்ள சுத்திட்டு பாம்பு கூட பயம் இல்லப்பா. பாம்பெல்லாம் எனக்கு பயம் இல்லப்பா. பூச்சி புழுதான் பயம். பாம்பு பாக்குறதுல இருக்கலாம். என்ன நாளாப்பா லைவா ஷூட்டிங். இவன் காலை பார்த்தா எனக்கு ஆடு மாதிரி. காலெலாம் வலிக்குதாம்மா. என்ட்ரன்ஸ் இருக்கும். ஸோ போகிற வழி ஹாய் காய்ஸ். ஐயோ நாங்க கால் கீழந்து கத்தன. நீ எது கத்த? கோயில் அது பூசாரி ஒரே ஒரு ததான் இருப்பலாம். இதை சாப்பிடலாம். அது எனக்கு தெரியும். நீ மூடு. கண்டதான் சாப்பிடலாம். பூட்டி இருக்குப்பா. சும்மா சாத்திட்டு இருக்கு. அப்படி இது மெழுக தெரியுது. மெழுகுவர்த்தி இல்லடா, அது விளக்குடா. என்னை பத்தி புகழ்ந்துதான் பேசணும்னு எனக்கு தெரியும். கன்ஃபார்மா உன்னை பத்தி எங்கடா அப்பா நம்ம அங்கதான் போறோம். ஐயா அவர் ஏறிட்டு இருக்காரு பாருப்பா. போ மேல ஒண்ணு சூப்பராக போறோம். அங்கதான் இருக்கு அந்த கோட்டை. ஏறி ஒரு குளம் இருந்துச்சு. அந்த குளத்தை கண்டுபிடிச்சோம். இடத்தை காண்ற மாதிரி குளத்தை காணும். கொலை கச்சிச்சே. ஏப்பா செருப்பு கட்டிட்டு வாங்குவோம். லிங்கம் இருக்கும்பா. லிங்கம் இருக்குப்பா. லிங்கம் இருக்கு. நீ சர்ச். சூப்பரா இருக்கு மேன். பிரபாஸ் ஆகிட்டா. கள்ளி பழம் வணக்கமா. பழம் இல்லடா, காய்தான் இருக்கு. ஆனா பூ அழகா இருக்கு. கள்ளிப்பூ. பழம் அது ஒண்ணு எனக்கு செருப்புல அடிச்சிடும். உழுதுடாதே சண்டை போட்டு. பூ மட்டும் தான்டா இருக்கு. நீட்டு
இல்ல எனக்கு புரியல இப்ப என்னத்துக்கு ஒழுங்கா உட்காரு ஒழுங்கா உட்காரு. இப்படி ஓகேவா நீ கோயா நீ இது போட்டிருக்க சாக்ஸ் போட்டு ஒழுங்கா கரெக்டா கையெல்லாம் நீட்டுங்க. செருப்புல அடிப்பேன்டா, இப்படி. எப்படி ரெண்டு சைடு இப்படி கை நீட்டு. இப்படி இப்படி திருப்பி. இப்படியா கௌதம் கரெக்டா பண்றியா கௌதம் நீட்டுப்பா. கை மேல வச்சுக்க கத்தேவா. கத்திர கொண்டு கொண்டு வைக்குமே ஓகேவா ரேப் பண்ண மாதிரிலாம் கத்து. ஓ ஓகேவா பி டி தெரியாதுப்பா. கொஞ்ச நேரம் நானும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாங்க எல்லாருமே கிளம்பியாச்சு. ஸோ மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து இந்த பிளேஸ்ல விசிட் பண்ணி பாருங்க, ரொம்பவே ஜாலியா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல இதை விட பெட்டரா பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் டேக் கேர் கைஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு